சர்வ வல்லமையுள்ள தேவனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த நாளிலும் கூட இந்த பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள் ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த இரண்டாவது வாரம் ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமையில அதிகாலை வெளியுடைய சமூகத்தில் கூடி வந்து உம்மை துதிக்க முடியாமல் ஆராதிக்க முடியாய் ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் கிருபை பாராட்டினபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க ஆண்டவருடைய மகிமையின் மேகம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே ஆண்டவரே, இந்த கூடாரத்தில் நம்முடைய பரிசுத்த அக்கினி வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் நம்முடைய அக்கினி மயமான வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே அப்பா, அந்த ஆராதனையில ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே நம்முடைய மகிமை இறங்கணும். ஒவ்வொருத்தரும் தொட்டு ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த ஆராதனையில ஆண்டவரே கலந்து கொள்கிற ஒவ்வொருத்தரும் பரிசுத்த அக்கினினால் நீர் மூடுவீராக. தகப்பனே, ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரையிலும் கர்த்தாவே நீர் கூட இருந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோப்பா. ஆண்டவரே, நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, துன்பங்கள், வேதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி இந்த ஆராதனையில் ஒரு பெரிய விடுதலையை, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தாவே நீர் கிருபை தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். நீங்க முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. நீங்க ஆளுகை செய்யுங்க. இந்த கருத்துல தந்தி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் உட்காரலாம். நம்ம அப்படியே 192வது பாடல் நன்றி பலி நன்றி பலி என்ற பாடல் உற்சாகமா கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் பாடி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என்னப்பாவும் திருப்பாதவே அதிகாலை ஆனந்தமே என்னப்பாவும் திருப்பாதவே நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா. கரங்களை தட்டி பாடுமா. நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டடி கோடி கோடி நன்றி டடி கோடி கோடி நன்றி டடி நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என்னப்பாவும் திருப்பாதவே அதிகாலை ஆனந்தமே என்னப்பாவும் திருப்பாதவே இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தாண்டி இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தாண்டி பரவாத என் நேசரே என்னை புறவாடி மகிழ்ந்திடுவே என்னை மறவாத என் நேசரே என்று புறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றி டடி. கரங்க தட்டி பாடுவோம் அப்படியே. கோடி கோடி நன்றி டடி சந்தோஷமாய் கோடி கோடி நன்றி டடி நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே என்னப்பாவும் திருப்பாதவே அதிகாலை ஆனந்தமே என்னப்பாவும் திருப்பாதவே ஓளிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா ஓளிய பாதையிலே அகம் தந்தீரையா ஓடி ஓடி உழைப்பதற்கு நல்ல உடல் சுகம் தந்தீரையா நான் ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா
சொல்லுவோமா? கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, நன்றி பாலி நன்றி பாலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே, அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே, வேதனை துன்பமல்ல ஒரு நாளும் பிரிக்காதையா, வேதனை துன்பமல்ல ஒரு நாளும் பிரிக்காதையா, நாதனை நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா, இயேசுநாதனை நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. கரங்களை தட்டி பாடுவோம். கோடி கோடி நன்றி டாடி, எல்லாரும் கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. துதிங்க ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே, என்னை நிரப்பும் ஆண்டவரே, இந்த பொல்லாத போராட்டத்தில் இருந்து, இந்த பலகீனத்தில் இருந்து எனக்கு விடுதலை தாரும், உம்மால மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி 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 அப்பா. ஓ வியாதிகளை சுகமாக்குற இயேசு ராஜா இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதர் 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 அற்புதர். அவர் அதிசயமான தேவன், ஆலோசனை கர்த்தர், கிருபை உள்ளவர், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை தொட்டு அவருடைய மகிமையால் நிரப்புகிறார், பரிசுத்த ஆவியால் நிரப்புகிறார், பரிசுத்த ஆவியால் நிரப்புகிறார். இப்பொழுது துதி, இப்பொழுது துதி, அவருடைய மகிமையை பாரு. ஹல்லேலூயா. ஓ சீனாய் மலையில இறங்கி வந்த அக்கினி மகிமை இன்னை உன்னை தொடுகிறது, இப்பொழுது உன்னை தொடுகிறது. ஹல்லேலூயா. உன்னை நிரப்புகிறார், உன்னை நிரப்புகிறார். சீனாய் மலையில இறங்கி வந்த அக்கினி மகிமை உன்னை தொடுகிறது, இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபா ஷகல ரியாக துரபா ரி ஷகல ரியாக துரபலபோ. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி. ஓ ஹல்லேலூயா. அக்கினியால் உன்னை மூடுகிறார், அக்கினியால் உன்னை மூடுகிறார். ஹல்லேலூயா. இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கர்த்தர் தருகிறார். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொன்னவர், நீ சோர்ந்து போகாதபடிக்கு அவரை நோக்கி துதி. உனக்கு வரக்கூடிய நன்மைகளை கர்த்தர் பிரத்யட்சமாக தருவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்ம அப்படியே நம்ம இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு நம்ம ஆண்டவராகிய கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அவர் பெரியவர், அவர் நன்மை செய்திருக்கிறார், அவர் நன்மை செய்கிறவராகவே இன்றைக்கு அவர் சுற்றி திரிகிறார், நடுவிலே வந்திருக்கிறார். நீ பயப்படாத, அவரை நோக்கி கூப்பிடு, உனக்கு அதிசயங்களை உன்னை காண பண்ணுவேன் என்று சொன்னவர் அதிசயங்களை காண பண்ணுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகிலே உம்மை என்று விருப்பம் எது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகிலே உம்மை என்று விருப்பம் எது உண்டு. நீதானே என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே பற்றி கொண்டேன். சொல்ல மலரும். உம்மைத்தானே பற்றி கொண்டேன், உம்மைத்தானே பற்றி கொண்டேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகிலே உம்மை என்று விருப்பம் எது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகிலே உம்மை என்று விருப்பம் எது உண்டு. உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன், உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குகிறீர், அப்பா என் வலக்கரம்
பிடித்து தாங்குகிறீ. நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகிலே உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? சொல்லுவோமா? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? உம் சித்தம் போல் என்னை நீ நடத்துகிறீ. உம் சித்தம் போல் என்னை நீ நடத்துகிறீ. முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீ. முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீ. நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகிலே உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகிலே உம்மையன்றி வேறு விருப்பம் உண்டு? என் உள்ளத்தின் பலனே நீர்தானையா. என் உள்ளத்தின் பலனே நீர்தானையா. எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தானையா. எனக்குரிய பங்கும் என்றென்றும் நீர்தானையா. நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. சொல்லுங்க. நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? மண்ணுலகிலே உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகிலே உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? உம்மைத்தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மைத்தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியோ. உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியோ. சொல்லுவோம். நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகிலே உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகிலே உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? எனக்குள்ளே நீ செயலாற்றி மகிழும் இன்றி. எனக்குள்ளே நீ செயலாற்றி மகிழும் இன்றி. உம் சித்தம் செய்ய ஆற்றல் தருகின்றீ. உம் சித்தம் செய்ய ஆற்றல் தருகிறீர். நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. சொல்லுவோம். நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? மண்ணுலகிலே உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு?
இந்த மண்ணுலகிலே உம்மை என்றிவர் விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகிலே உம்மை என்றிவர் விருப்பம் எது உண்டு? நீர்தானே என் வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொண்டே. நீர்தானே என் வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொண்டே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகிலே உம்மை என்றிவர் விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகிலே உம்மை என்றிவர் எது உண்டு? ஹல்லேலூயா. நம்ம அப்படியே இருந்த இடத்துல நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவராகிய கர்த்தருடைய மகிமை நம்மளை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. அவருடைய அக்கினியால் நம்மளை நிரப்பிக் கொண்டு இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஏசப்பா, இந்த நாளிலும் கூட இந்த மாதத்தின் ஆண்டவரே இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே உடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த அக்கினி வல்லமைகளை நிரப்பட்டும். ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் இந்த மாதம் முழுவதுக்கும் தேவையான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம கேட்போமா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, கேளுங்க, அப்பொழுது உங்களுக்கு தருவேன் சொன்னாரே. ஹல்லேலூயா. கேட்கிறவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னாரே, அதுபோல நீங்க கேளுங்க. ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே என்று கேளுங்க. ஆண்டவர் நமக்கு இறங்கி வருவார். இந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் அருளி செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த வேளையிலும் கூட தகப்பனே ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு இருக்கிற அருமையான தம்முடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கரம் உடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்முடைய கரம் தொடுவதாக, உம்முடைய வலது கரம் உம்முடைய பிள்ளைகளை தொட்டு ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோப்பா. விலையேறப்பட்ட உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யட்டும். ஆண்டவரே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, பாலிய பிள்ளைகளை தொடுங்கப்பா. ஆண்டவரே பெரியவர்களை ஆசீர்வதிங்க. இந்த ஆராதனை வேளையிலே உம்முடைய அக்கினி மகிமை ஆண்டவரே அன்றைக்கு மோசேக்கு வெளிப்படுத்துகிறேன், அதுபோல உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க வெளிப்படுங்கப்பா, தொடுங்கப்பா. உம்முடைய மகிமை உம்முடைய பிள்ளைகளோடு தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த இடத்துல இருக்கிறார்களோ அந்த இடத்துல உம்முடைய மகிமையின் பிரசனம் உம்முடைய பிள்ளைகளை மூடுவதாக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அப்படி செய்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. நீங்க தொட்டு அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். பலவீனங்கள், போராட்டங்கள், வியாதிகள் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு பெரிய விடுதலை பெற்று ஆண்டவரே ஆராதிக்க கிருபை நீ தந்து கொண்டு இருக்கிறீர், அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே உலகம் முழுவதிலும் ஆண்டவரே கொரோனா என்ற வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே வீட்டிலே இருந்து ஒவ்வொருவரும் ஆண்டவரே வீட்டை விட்டு வெளியே போக முடியாதபடிக்கு, தன்னுடைய சொந்த வேலைகளை சரியா செய்ய முடியாதபடிக்கு வேதனையோடு அடைக்கப்பட்டு இருக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. எங்க தேசத்தில் இந்த வைரஸ் நோய்கள் ஆண்டவரே எல்லாம் மாறட்டும் ஐயா, எல்லாம் மாறி போகட்டும், தேசத்தை விட்டே கடந்து போவதாக ஆண்டவரே. இனிமேல் இப்படிப்பட்ட பொல்லாத வியாதி, கொள்ளை நோய் உம்முடைய ஜனங்களை தொடாதபடிக்கு எங்கள் இந்தியா தேசத்தை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, தமிழ்நாட்டை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எந்த விதமான பொல்லாத வைரஸ் நோய்களும் வியாதிகளும் ஜனங்களை தொடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் உம்முடைய பிள்ளை தொட்டு நீர் பாதுகாப்பீராக ஆண்டவரே. சபை மக்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் என் தகப்பன் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. தேவனுடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி. நீங்க அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, உங்க கருத்துல தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமான நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். இந்த விசேஷித்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். 2020 வருஷம் மே மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யோவேல், the book of Joel, யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிப்போம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு,
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின் அடிப்படையிலே இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்திலும் நான் இந்த வசனத்தை கொண்டு உங்களோடு கூட பேசினேன். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வந்தது. அநேகர் என்னிடத்திலே இந்த நாட்களிலே கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக என்னோடு பேசினார் என்று சொல்லி மிகுந்த சந்தோஷத்தோடு ஆண்டவருடைய கிருபையினாலே சாட்சிகளை பகிர்ந்து கொண்டார்கள். அநேக சாட்சிகளை கேட்க முடிந்தது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் அடிப்படையில் நாம் தியானிப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எப்படி பயப்படாமல் இருக்க முடியும்? எப்படி சந்தோஷப்பட முடியும்? எப்படி மகிழ்ந்து களிகூற முடியும்? இந்த சூழ்நிலையில என்னால் எப்படி சந்தோஷப்பட முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இப்படிப்பட்ட பயங்கரமான வேதனையின் மத்தியில் இருக்கிறோமே, இப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் இருக்கிறோமே, எப்படி பயப்படாம இருக்க முடியும்? எப்படி கலங்காம இருக்க முடியும் நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே. வாசியுங்கள், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 27வது வசனம். எரேமியா 46ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும்படி நான் உங்களை அன்பாய் கேட்கிறேன். என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே. இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இருந்து விடுவித்து ரட்சிப்பேன். ஆமென். கவனிங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே. உங்களை பார்த்தா சொல்றாரு, பயப்படாதே, தேசமே பயப்படாதேன்னு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய தேசமாகிய உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே. என் தாசனாகிய யாக்கோபே, என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே என்று உங்களோடு இன்றைக்கு முகமுகமாய் ஆண்டவர் பேசுகிறார். எரேமியாவை கொண்டு இந்த வார்த்தையை சொல்ல காரணம் என்ன? நல்ல கவனிங்கள் பிரியமானவர்களே. இதே எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக இதை இஸ்ரவேல் ஜனங்களை பல முறை ஆண்டவர் எச்சரித்துக் கொண்டே இருந்தார். ஏனென்றால் அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனக்கூட்டமாய் இருந்தார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை விடுதலையாக்கி ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்டு கொண்டு பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு கொண்டு வந்து அந்த தேசத்திலே அவர்களை அவர் விசாலமான தேசத்திலே, ஆசீர்வாதமான தேசத்திலே கொண்டு வைத்தார். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா 2ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்திலே எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு இந்த ஜனங்களோடு கூட பேசும்போது ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா 2ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாக மாறி போனது என்ன என்று ஆண்டவர் கேட்கிறார். நல்ல கவனியுங்கள் பிரியமானவர்களே. ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே கொண்டு வந்து எகிப்திலிருந்து ஒரு திராட்சை செடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் அருமையான தேசத்திலே, செழிப்பான தேசத்திலே, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்து நாட்டினார். ஆனால் அவர்கள் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு தேவனை விட்டு விலகினார்கள். அதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். 2, தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்காக காவல்துறை இருக்கிறது. இந்த காவல்துறை ஒரு மனிதனை கைது செய்யுமானால் உடனே அவன் மீது இந்த சட்டத்தின்படி என்று சொல்லி முதல் தகவல் அறிக்கை என்று சொல்லப்படுகிற FIR பதிவு செய்வார்கள்.
இந்த சட்டத்தின்படி இது தப்பு என்று சொல்லி. அதே போலதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இவர்களை ஆண்டவர் கொள்ளை நோய்களுக்கும் புறஜாதி ராஜாக்களுடைய கையிலையும் ஒப்பு கொடுக்கும் போது, சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவர்கள் மீது அவர் சொன்ன 2 குற்றச்சாட்டுகள், அவர் பதிவு செய்த 2 குற்றச்சாட்டுகள் என்ன என்று சொன்னால், ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். இன்றைக்கு பாட்டு மட்டும் நல்லா பாடுறாங்க, ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே. பாட்டுக்கு பஞ்சம் இல்லை, ஆனா அந்த ஊற்று தண்ணீராகிய ஜீவ தண்ணீராகிய ஆண்டவரை விட்டு விட்டார்கள். இரண்டாவது, தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை உண்டாக்கி கொண்டார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றை விட்டுவிட்டு, பொங்கி பொங்கி பாய்கிற ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய ஆண்டவரை விட்டுவிட்டு, தேவ சமூகத்தை விட்டுவிட்டு, இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷம், அதுதான் தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டி. அற்பமான சந்தோஷம், கொஞ்ச நேர சந்தோஷம், இந்த சுகபோகமான வாழ்க்கைக்காக, இந்த உலக வாழ்க்கைக்காக, இந்த உலகம் கொடுக்கக்கூடிய சிற்றின்பத்துக்காக, இந்த உலகம் கொடுக்கக்கூடிய அற்ப சந்தோஷத்துக்காக ஜீவ தண்ணீராகிய என் ஆண்டவரை விட்டு விலகினபடினாலே இந்த ஜனங்களை ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். ஆனால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. செவி கொடுக்காததின் விளைவு ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா 9ஆம் அதிகாரத்திலே, எரேமியா 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் பேசும்போது எரேமியா 9:7 சொல்றாரு, ஆகையால் இதோ நான் அவர்களை உருக்கி அவர்களை புடமிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமாகிய குமாரத்தியை வேறு எந்த பிரகாரமாக நடத்துவேன்? கீழ்ப்படியாமையின் விளைவு, தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடி தேவ சமூகத்தை விட்டு விலகி போனதன் விளைவாக என் ஜனமாகிய இஸ்ரவேலை நான் உருக்கி புடமிடுவேன். என் ஜனமாகிய குமாரத்தியை வேறு எந்த பிரகாரமாக நான் நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே அவர்கள் உபவாசித்தார்கள், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆனால் அவர்கள் ஜெபங்கள் கேட்கப்படவில்லை. காரணம், எரேமியா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிற போது ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியிடத்திலே சொல்லுகிறார், கர்த்தர் என்னை நோக்கி, நீ இந்த ஜனத்துக்கு நன்மை உண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம். அவர்கள் உபவாசித்தாலும் அவர்கள் விண்ணப்பத்தை நான் கேட்பதில்லை. அவர்கள் தகன பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தினாலும் அவர்கள் மேல் பிரியமாய் இருப்பது இல்லை. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்குவேன். எதனால நிர்மூலமாக்குவாரா? பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும். அப்பொழுது நான் எரேமியா சொல்றாரு, கர்த்தராகிய ஆண்டவரே, நீங்கள் பட்டயத்தை காண்பதில்லை, உங்களுக்கு பஞ்சமும் வருவதில்லை, உறுதியான சமாதானத்தை இடத்தில் உங்களுக்கு தருவோம் என்கிறார் என்று தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்களே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதில்லை, அவர்களுக்கு கற்பித்ததில்லை, அவர்களோடு பேசினதில்லை. அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷங்களையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார்கள். அதனால் நான் அனுப்பாதிருந்தும் என் நாமத்தை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி இந்த தேசத்திலே பட்டயமும் பஞ்சமும் வருவதில்லை என்கிற தீர்க்கதரிசிகளை குறித்து, இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் சாவார்கள். அவர்களிடத்தில் தீர்க்க தரிசனம் கேட்கும் ஜனங்களும் எருசலேமின் வீதிகளிலே பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் அழிந்து அவர்களும் அவர்கள் மனைவிகளும் அவர்கள் குமாரரும் அவர்கள் குமாரத்திகளும் அடக்கம் பண்ணுவார் இல்லாமையால் கிடப்பார்கள். அவர்களுடைய பொல்லாப்பை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, பொல்லாப்பு வராது,
கொள்ளை நோய் வராது, பஞ்சம் வராது. ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். நீ என்ன பாவம் செய்தாலும் கைவிட மாட்டார். உனக்கு கிருபை தருகிறார், உன்னை உயர்த்தி வைப்பார், உன்னை மேன்மைப்படுத்துவார் என்று இன்றைக்கு ஏராளம் தீர்க்கதரிசிகள் பெருகிவிட்டார்கள். கர்த்தர் அனுப்பாத, கர்த்தர் சொல்லாத வார்த்தைகளை, கர்த்தர் கற்பிக்காத வார்த்தைகளை சொல்லி பொல்லாதவர்களுடைய கைகளை திடப்படுத்துகிறார்கள். ஏன் இன்றைக்கு ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பு நீங்கவில்லை? ஏன் இன்றைக்கு வேதனை நீங்கல? ஏன் இன்றைக்கு போராட்டங்கள் நீங்க மாட்டேங்குது தெரியுமா? ஆண்டவர் அதையும் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு தெளிவாய் சொல்கிறார். எரேமியாவின் புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலிருந்து சொல்லுகிறார், எருசலேம் குமாரத்தியே, நான் உனக்கு சாட்சியாக எண்ணத்தை சொல்லுவேன், உன்னை எதற்கு ஒப்பிடுவேன்? சீயோன் குமாரத்தியாகிய கன்னிகையே, நான் உன்னை தேற்றும்படிக்கு உன்னை எதற்கு நிகர் சொல்லுவேன்? உன் காயம் சமுத்திரத்தை போல பெரியதாக இருக்கிறதே, உன்னை குணமாக்குகிறவன் யார்? உன் காயம் சமுத்திரத்தை போல பெரியதாக இருக்கிறது, உன்னை குணமாக்குகிறவன் யார்? உன் தீர்க்கதரிசிகள் அபத்தமும் வியர்த்தமுமான தரிசனங்களை உனக்காக தரிசித்தார்கள். உன் சிறையிருப்பை விளக்கும்படி அவர்கள் உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல் அபத்தமானவைகளையும் கேடானவைகளையும் உனக்காக தரிசித்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உன் சிறையிருப்பை விளக்கும்படி உன் அக்கிரமங்களை உனக்கு எடுத்து காட்டாதபடிக்கு, உன் பாவங்களை உனக்கு எடுத்து காட்டாதபடிக்கு, நீ இந்த காரியத்திலே பாவம் செய்தபடினாலே, நீ தேவ சமூகத்தை விட்டு விலகினபடினாலே, கர்த்தரை விட்டு தூர போனபடினாலே, ரட்சிக்கப்பட்ட நீ, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்ற நீ, பரிசுத்தமாக்கப்பட்ட நீ, தேவனுக்கென்று வைராக்கியமாய் வாழ்வதற்காக பிரித்தெடுக்கப்பட்ட நீ, தண்ணீரிலே மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்ற நீ, ஆவிக்குரிய சபையிலே ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதித்த நீ, உலகத்தின் மேல் ஆசை வைத்து உலக சிற்றின்பத்துக்கு பின்னால போய் தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரிந்து போய், தேவனுடைய அன்பை விட்டு பிரிந்து போய், ஆவிக்குரியவர்களோடு பரிசுத்தவான்களோடு இணைந்து ஆராதிப்பதை காட்டிலோ உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்தவர்களோடு சேர்ந்து, ஆமென், இந்த உலக காரியங்களை பேசவோ, மற்றவர்களை குறித்து கோள் பேசவோ, குறை சொல்லவோ, ஊழியக்காரங்களை குற்றப்படுத்தவோ, விசுவாசிகளை குறை சொல்லவோ நீ உன்னை ஒப்பு கொடுத்ததினாலதான் உனக்கு இந்த தண்டனை வந்தது என்பதை குறித்து உன்னை எச்சரித்து உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டாதபடிக்கு சிஸ்டர், ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். பிரதர், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், உன்னை ஒரு நாள் கைவிட மாட்டார் என்று சொல்லி உன்னை உன் பாவங்களை உணரும்படி செய்யாதபடிக்கு, உன் அக்கிரமங்களை உணரும்படிக்கு செய்யாதபடிக்கு, உன் அக்கிரமத்திலே உன் கைகளை திடப்படுத்துகிற பொல்லாத தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தர் விரோதி என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, எரேமியாவை கொண்டு ஆண்டவர் பேசும்போது எரேமியா 23ஆம் அதிகாரத்திலே இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் எரேமியாவை கொண்டு கர்த்தர் பேசினார். இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லுகிறார்கள்? நான் உங்களை குறித்து இப்படியாக ஒரு சொப்பனம் கண்டேன், நான் இப்படி ஒரு தரிசனம் கண்டேன், ஆண்டவர் உன்னை அப்படியே பிளைனுக்கு மேல தூக்கிட்டு போயிருவார் சொல்லி கெட்ட தரிசனங்களை, பொல்லாத காரியங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையான தேவனுடைய தீர்க்கதரிசி யார் தெரியுமா? உண்மையான தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி யார் தெரியுமா? தேவனுடைய வசனங்களை பேசுகிறவர், அவர்தான் தேவனுடைய தீர்க்கதரிசி. அதைத்தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் சுவிசேஷத்தில் சொல்லுகிறார், தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார், தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஆம், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வார்த்தைகளை பேசுவார்கள். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனிதர்கள் தேவனுடைய வார்த்தைகளை பேசுவார்கள், தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை எச்சரிப்பார்கள், தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை தேவனுக்கு நேராய் நடத்துவார்கள். ஆனால் தேவனால் அனுப்பப்படாத தீர்க்கதரிசிகள் தங்களை தாங்களை தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறவர்கள், அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நான் சொப்பனம் கண்டேன், நான் தரிசனம் கண்டேன், இப்படி பார்த்தேன் என்று சொல்லி தங்கள் காரியங்களை அவர்கள் விவரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், வசனத்துக்கு சம்பந்தம் இல்லாத காரியங்களை அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
எரேமியா 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வார்த்தை அக்கினியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போல இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை அக்கினியை போன்றது. எனவேதான் இந்த ஆண்டவர் ஜனங்களுடைய குற்றங்களை குறைகளை அதை சுட்டிக்காட்டி அதை உணர்த்தும்படியாய் தீர்க்கதரிசிகளை எழுப்பினார். ஆனால் ஜனங்கள் செவி கொடுக்கவில்லை, தேவனை மறந்தார்கள், தேவனை விட்டு தூரம் போனார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என் ஆண்டவரை விட்டுவிட்டு தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை அவர்கள் தங்களுக்கு உண்டாக்கி கொண்டார்கள். மனம் போன வாழ்க்கை வாழ்ந்தார்கள். இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷத்தின் பின்னே, இந்த உலகம் கொடுக்கிற அன்பு, இந்த உலகத்தின் சிநேகம், இந்த உலகத்தின் ஆசை இச்சைகளுக்கு பின்னே ஓட ஆரம்பித்தார்கள். எத்தனை தரமோ ஆண்டவர் எச்சரித்தார். அதன் விளைவு ஆண்டவர் திரும்ப தீர்க்கதரிசியை கொண்டு பேசுகிறார். எரேமியா 25ஆம் அதிகாரத்திலே, எரேமியா 25ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 8ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிற பொழுது, நீங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் போனபடியினால் இதோ நான் வடக்கே இருக்கிற சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவையும் அழைத்து அனுப்பி அவர்களை இந்த தேசத்துக்கு விரோதமாகவும் இதன் குடிகளுக்கு விரோதமாகவும் சுற்றிலும் இருக்கிற இந்த எல்லா ஜாதிகளுக்கு விரோதமாகவும் வரப்பண்ணி அவைகளை சங்காரத்துக்கு ஒப்பு கொடுத்து அவைகளை பாழாகவும் இகழ்ச்சிக்குரிய ஈசல் போடுதலாகவும் நித்திய வனாந்தரங்களாகவும் செய்வேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மகிழ்ச்சியின் சத்தத்தையும் சந்தோஷத்தின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் எந்திரத்தின் சத்தத்தையும் விளக்கின் வெளிச்சத்தையும் அவர்களிலிருந்து நீங்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தேசம் எல்லாம் வனாந்தரமும் பாழுமாகும். இந்த ஜாதிகளோ 70 வருஷமாய் பாபிலோன் ராஜாவை சேவிப்பார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் நேசித்த தேசம் இந்த இஸ்ரவேல் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இந்த தேசத்திலே அவருக்கு பிரியமான ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களை அவர் குடியேற செய்தார். ஆனால் கீழ்ப்படியாமையின் விளைவு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை எழுப்பினார். ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு விரோதமாய் ஒரு தேசம் எழும்புகிற போது இப்படிப்பட்ட அழிவுகள் தேசங்களின் மீது வருகிறது. இன்னைக்கு அநேகர் கேட்கிறார்கள், இன்னைக்கு நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, முழு உலகத்தில் இந்த அழிவு வந்திருக்கிறது. இது இப்படிப்பட்ட ஒரு வைரஸ் வந்திருக்கிறது, இதனால கடவுள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. பிரியமானவர்களே, முழு உலகத்தை அழிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இது ஒரு எச்சரிப்பு தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது. மனம் திரும்புவதற்கான ஒரு எச்சரிப்பு வந்திருக்கிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே பூமியிலே மனுபுத்திரர் பெருகின போது அவருடைய அக்கிரமம் பெருகியது, பாவம் பெருகியது. அதன் விளைவாக ஆண்டவர் நோவாவை தெரிந்து கொண்டார், நோவாவோடு பேசினார், நோவாவுடைய முழு குடும்பத்தையும் பேழையின் மூலமாக ரட்சித்தார். ஆனால் கீழ்ப்படியாத ஜனங்கள் உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டார்கள். உலகம் முழுவதும் அழிக்கப்பட்டார்கள். முழு உலகம் அழிக்கப்பட்டது. தேவனுக்கு பிரியமான ஜனங்களே, கர்த்தருடைய வார்த்தை நான் சொல்லுகிறேன், இந்த முழு உலகமும் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தால் இந்த முழு உலகமும் அழிவது நிச்சயம். ஒரு நோவா தன் குடும்பத்தோடு தேவனுக்கு பயந்து உத்தமனாக நீதிமானாக தேவனை பிரியப்படுத்துகிறவனாய் வாழ்ந்தால் அந்த நோவாவின் குடும்பம் முழு உலகம் அழிக்கப்பட்டாலும் இந்த நோவாவின் குடும்பம் தப்புவிக்கப்படுவது நிச்சயம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, எல்லா மக்கள் அப்படி இருக்கிறாங்க நீ பார்க்காத. நீ ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய தேவனை விட்டு விடாத. அவரை உறுதியாய் பற்றிக்கொள். உன்னை ரட்சித்த ஆண்டவர், உனக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தினவர், 3 ஆணியில 6 மணி நேரம் உனக்காக தொங்கினாரே. உன் பாவங்கள், உன் அக்கிரமங்கள், உன் சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் அல்லவா? அவரை உறுதியாய் பற்றிக்கொள். அவரை விட்டு விடாத. மற்றவங்களை பார்க்காத, மனுஷனை பார்க்காத, மற்ற ஊழியக்காரங்களை பார்க்காத, மற்ற விசுவாசியை பார்க்காத. மற்றவங்களை நீனும் விழுந்து போவாய். அவங்க எல்லாம் அப்படி இருக்காங்களே,
இந்த ஊழியக்காரங்களாம் அப்படி இருக்காங்களே, இவங்கெல்லாம் ஆடம்பரமா வாழ்கிறார்களே, இவர்களுக்கெல்லாம் என்ன குறை, அவங்கள போலதானே நானும் இருக்க விரும்புகிறேன் நீ நினைக்காத. உனக்கென்று ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உன்னை வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். உன் குடும்பத்தில் இருக்கிற உன்னுடைய உடன்பிறப்புகளை போல இருப்பதற்காக அவர் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. உன் சொந்த பந்தங்களை போல இருப்பதற்காக அவர் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. மற்றவர்களை போல வாழ்வதற்காக அவர் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. அவருடைய நித்திய மகிமைக்காக, அவருடைய நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக உனக்காக பரலோகத்தில் பிதாவின் வீட்டிலே அவர் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாரே, அந்த உனக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த சிங்காசனத்தை நீ சுதந்திரிப்பதற்காக, அந்த வாடாத கிரீடத்தை, மகிமை உள்ள கிரீடத்தை, உன்னதமான தேவனுடைய கிரீடத்தை நீ பெற்றுக் கொள்வதற்காக, அந்த ஜீவ கிரீடத்தை உன் சிரசின் மீது வைத்து உன்னை அழகு பார்ப்பதற்காக அவர் உன்னை தெரிந்து கொண்டார் என்பதை நீ மறந்து விடாதே. நீ விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவன். எனவே இந்த சிறையிருப்பு வந்துவிட்டது. கீழ்ப்படியாமையினால சிறையிருப்பு வந்துச்சு. எல்லாரும் மேலே வந்திருக்குது. இந்த கொள்ளை நோய் வந்திருக்கிறது. உலகம் அங்கு வந்திருக்கிறது. ஆனா இதன் மத்தியில தான் ஆண்டவர் பேசுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி இடத்திலே, என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாத. உலகம் எல்லாம் கொள்ளை நோய் பரவி கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கில் ஜனங்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான ஜனங்கள் கொள்ளை நோய்க்கு இரையாகி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த கொள்ளை நோய் பரவி கொண்டிருக்கிறது. ஐயோ, பக்கத்துல வந்துட்டு, இங்க வந்துட்டு, தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத அளவு வேகமாய் பரவுகிறது. இப்படிப்பட்ட ஒரு கொடிதான காலம் வந்துவிட்டதே என்று என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாத. ஆண்டவர் சொல்றார், என் தாசனாகிய யாக்கோபே, இஸ்ரவேலே நீ கலங்காதே. மற்றவங்க எல்லாம் பயப்படுறாங்கன்னு சொல்லி நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரை அறியாதவர்கள், கர்த்தரை விட்டு தூரம் போனவர்கள், அவர்கள் பயப்படணும். ஆனா தேவனுடைய பிள்ளை, தேவனை அண்டிக் கொண்டவர்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே அவர் எச்சரிப்பு கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னாரே, அந்த வார்த்தையை கேட்டு தேவ சமூகத்துக்கு நீ ஓடோடி வந்தாய் அல்லவா? ஆண்டோடைய பிரசன்னத்தில் உன்னை ஒப்பு கொடுத்தாய் அல்லவா? ஞானஸ்நானம் பெறுவதற்கு உன்னை ஒப்பு கொடுத்தாய் அல்லவா? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஆவியில் நிறைந்து பரிசுத்தவான்களோடு இணைந்து ஆராதிக்க நீ உன்னை ஒப்பு கொடுத்தாய் அல்லவா? எத்தனை நெருக்கம், எத்தனை போராட்டம், எத்தனை நிந்தைகள், எத்தனை வேதனைகள் எல்லாம் வந்த போதும் நீ ஆண்டவரை பற்றி கொண்டாய் அல்லவா? எத்தனை எதிர்ப்புகள் உன் வாழ்க்கையில வந்துச்சு. எத்தனை மனிதர்கள் உனக்கு எதிர்த்து நின்றார்கள். உன் குடும்பமே உனக்கு எதிர்த்து நின்றது. உன் சொந்த பந்தங்கள் உனக்கு எதிர்த்து நின்றார்கள். உன் கிராமமே உனக்கு எதிர்த்து நின்றது. உன் உறவினர்கள் உன்னை எதிர்த்து நின்றார்கள். உன் பக்கத்து வீடுகளில் இருந்தவர்கள் உன்னை எதிர்த்து நின்றார்கள். மண்ணவாரி தட்டி நீ விளங்க மாட்ட, நாசமா போவான்னு சொல்லி உன்னை தூஷித்தார்கள், சாபம் போட்டாங்க. ஆனா அந்த நிலையிலையோ நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். நான் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன். கலப்பையின் மேல் கை வச்சுட்டேன். நான் திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் என்று சொல்லி வைராக்கியம் கொண்டு கர்த்தரை நம்பி இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ குறைவுகள் மத்தியில இருக்கலாம். இன்றைக்கு உன் வாழ்க்கையில செழிப்பு இல்லாம இருக்கலாம். இன்றைக்கு உன்னை பார்க்கும் போது நீ ஏளனமாய் பார்க்கக்கூடிய நிலைமையில இருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்க்கிறார். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது உன்மேல் புரளுவதில்லை. அக்கினியில் நடந்தாலும் நீ வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய். நான் உன்னை சிநேகித்தேன். ஆகவே என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே. இஸ்ரவேலே நீ கலங்காதே என்று உன் வலது கரத்தை பிடித்து இன்றைக்கு கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார். தேவ மகிமை இறங்குகிறது. தேவ வல்லமை இறங்குகிறது. என் வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற இந்த வேளையில தேவனுடைய விலையேறப்பட்ட அபிஷேகம் நதி போல பாய்ந்து வருகிறது. Yes, receive fire in the name of Jesus. பெற்றுக்கொள் அபிஷேகத்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே. இஸ்ரவேலே நீ கலங்காதே. இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததி அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலிருந்து
விடுவித்து ரட்சிப்பேன், விடுவித்து ரட்சிப்பேன். உன் சந்ததியை நான் விடுவித்து ரட்சிப்பேன், உன் பிள்ளைகளை ரட்சிப்பேன், உன் குடும்பத்தை ரட்சிப்பேன். ஆண்டவர் உனக்கு வாக்கு பண்ணுகிறார். நீ கர்த்தரை நேசித்தபடினா இந்த பொல்லாத உலகத்திலே, இந்த பொல்லாத நாட்களிலே ஆண்டவர் பக்கம் நீ திரும்பினபடினால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவரை நம்பி இருக்கிறவன் வாழ்க்கையிலே இன்றைக்கு உன்னை பார்க்கும்போது நீ பஞ்சத்தில் அடிபட்டது போல இருக்கலாம். இன்றைக்கு உன்னை பார்க்கும்போது அவன் உன்னை பார்ப்பவர்கள் ஏளனமாய் பார்க்கலாம். இன்றைக்கு உன்னை பார்ப்பவர்கள் பரியாசம் பண்ணலாம். உன் வாழ்க்கையில இத்தனை இழப்புகள் வந்துவிட்டது, உன் வாழ்க்கையில இத்தனை வேதனைகள் வந்துவிட்டது என்று உன்னை குற்றப்படுத்தலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளையே, இந்த சூழ்நிலையின் மத்தியிலேயோ, இந்த சிறையிருப்பின் மத்தியிலேயோ, இந்த கொள்ளை நோயின் மத்தியிலேயோ, ஆண்டவரே நீர்தான் என்னை அடித்தீர், ஆனால் நீரே என்னை குணமாக்க வல்லவர் என்று சொல்லி நீ கர்த்தரிடத்தில் திரும்பினபடினாலே, நீ தேவ சமூகத்தில் திரும்பினபடினாலே, நீ ஆண்டவரை நோக்கி பார்த்தபடினாலே இன்றைக்கு தேவனுடைய மகிமை உனக்குள் இறங்குகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னை ரட்சிப்பேன், உன் பிள்ளைகளை ரட்சிப்பேன். அதற்காக இன்றைக்கு ஆண்டவர் உன் கூட இருக்கிறேன் வாக்கு பண்ணுகிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னொரு 2 காரியத்தை நான் வேகமா சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இன்னொரு காரியம், ஆண்டவர் பயப்படாதே சொல்றாரு. ஏன் பயப்படாதுன்னு சொல்றாரு? ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனம். ஏன் நீ பயப்படாத சொல்றாரு தெரியுமா? சோத்ரமப்பா, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆம், பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன தேவன் முதலாவது என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதேன்னார். ஏன் நீ பயப்படாதே? நீ சிறையிருப்பின் தேசத்தில் இருந்தாலும் எதனால இந்த சிறையிருப்பு வந்தது என்பதை ஆண்டவர் சொன்னார். அந்த சிறையிருப்பின் மத்தியிலே நீ தேவனிடத்தில் திரும்பினபடினாலே நீ பயப்படாதே, நான் உன்னை ரட்சிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். 2வதாக ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாதே, நீ திகையாதே. ஏன் அப்படின்னா, நான் உன் கூட இருக்கிறேன். இந்த பிரச்சனையின் மத்தியில, இந்த போராட்டத்தின் மத்தியில நீ தனியா இல்ல, மறந்துடாதே. நீ பயப்படாதேன்னு சொல்லிட்டு அவர் எங்கேயோ இருந்து சொல்லிட்டு இருக்கல. அவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன் கூடயே இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகல. அதனாலதான் சொன்னாரு யோசுவா 1:5, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு பேசுகிறார். இந்த சூழ்நிலைகள் மத்தியில எனக்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என் குடும்பம் பஞ்சத்துல இருக்குது, என் குடும்பம் கஷ்டத்துல இருக்குது, நான் விதைச்ச விதையில பலன் இல்லை, என்னுடைய தொழில் ஆசீர்வாதம் இல்லை, என் குடும்பத்துல நன்மை இல்லை என்று சொல்லி நீ கலங்காத. நான் உனக்கு உதவி செய்யும்படிக்கு உன் கூட இருக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இதே போன்ற ஒரு சூழ்நிலை ஈசாக்குடைய வாழ்க்கையில வந்துச்சு. ஆதியாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொண்டீங்கன்னா அங்க ஈசாக்குடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தது. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, ஆபிரகாமுடைய நாட்கள்ல உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்துல உண்டாயிற்று. அந்த நாட்கள் பஞ்சம் வந்தது. இன்றைக்கு உலகம் எங்கும் பஞ்சம் நிலவி கொண்டிருக்கிறது. நிறைய பேருக்கு வேலை இல்லை. இன்றைக்கு கூட காலை வேளையில செய்தியை பார்க்கும்போது, அமெரிக்க தேசத்திலே இதுவரைக்கும் வேலை இல்லாமல் இருந்தவர்களை விட இந்த கொரோனாவுக்கு அப்புறம் வேலையை விட்டு நிறுத்தப்பட்டவர்கள் அதிகமான ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. நிறைய கம்பெனிகள் தொழில் இல்லை,
வேலை ஆட்களை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. நிறைய குடும்பங்களுக்கு வருமானம் இல்லை, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, பஞ்சம், எங்க பார்த்தாலும் பஞ்சம். இந்த நிலையில தான் ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். இந்த ஈசாக்குடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய பஞ்சத்தை ஈசாக்கு எதிர்கொள்ள வேண்டி வந்தது. எந்த நன்மையும் இல்லை, மழை இல்லை, தண்ணி இல்லை, செழிப்பு இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. ஆனா அந்த நிலையில ஆண்டவர் ஈசாக்கோடு பேசுகிறார். 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஈசாக்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகமம் 26:3, இந்த தேசத்திலே வாசம் பண்ணுவேன், வாசம் பண்ணு, இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு இந்த தேசத்துல வாசம் பண்ணு, இந்த தேசத்துல வாசம் பண்ணுன்னா நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உன்னோடு ஆண்டவர் பேசுறாரு. நீ பயப்படாத, பஞ்சத்தை நினைச்சு கலங்காத, வருமானம் இல்ல பயப்படாத, வேலை இல்ல பயப்படாத, என் சூழ்நிலை இப்படி இருக்கே பயப்படாத, காத்திரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. பஞ்சம் வந்துட்டு நீ பயந்து தேசத்தை விட்டு போகாத, கஷ்டம் வந்துட்டு நீ சபையை விட்டு போகாத, கஷ்டம் வந்துட்டு, பிரச்சனை வந்துட்டு, போராட்டம் வந்துட்டு, எனக்கு இந்த இடத்துல சமாதானம் இல்லை, இந்த சபையில சமாதானம் இல்லை, இந்த ஊழியத்துல சமாதானம் இல்லை, இந்த தேசத்துல சமாதானம் இல்லைன்னு சொல்லி உன் மனம் போன போக்கில் அலையாதே. அப்படி போனா நீ நஷ்டப்படுவாய். நகோமியின் குடும்பம் பெத்லகேம்ல இருந்தார்கள். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு, அது தேவனுடைய வாசஸ்தலம். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? பெத்லகேம்ல பஞ்சம் வந்துச்சு. சில நேரங்கள்ல, சில சூழ்நிலைகள்ல சில பிரச்சனைகள் வரலாம், சில போராட்டங்கள் வரலாம். பிரச்சனை வராது, போராட்டம் வராது, எந்த இடமும் பிரச்சனை இல்லாம இடம் இருக்காது, எந்த இடமும் போராட்டம் இல்லாத இடம் இருக்காது. ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு பிரச்சனை எங்க இருந்தாலும் கண்டிப்பா இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனையை நினைச்சு, இந்த போராட்டத்தை நினைச்சு நகோமியின் குடும்பம், எலிமெலேக்கின் குடும்பம் என்ன செய்தார்கள்? அவர்கள் பெத்லகேமை விட்டு மோவாப் தேசத்துக்கு கடந்து போனார்கள். அதன் விளைவு என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். 3 ஆண்களோடு இந்த நகோமி அந்த மோவாப் தேசத்துக்கு போனாள். ஆனால் மோவாபை விட்டு அவர்கள் திரும்பி வரும்போது அந்த 3 ஆண்களும் உயிரோட இல்லை. 3 விதவை பெண்கள் மாத்திரம் காணப்பட்டார்கள். நகோமியோடு ரூத் வந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த மோவாப் தேசத்திலே நகோமி கேள்விப்பட்ட ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பெத்லகேமிலே, யூதாவில் இருக்கிற பெத்லகேமிலே தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார், அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த தேசத்துல வாசம் பண்ணு. உனக்கு நல்ல சபையை தந்தார், நல்ல ஊழியத்தை தந்தார், நல்ல அபிஷேகம் நிறைந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தை கொடுத்தார். ஆவியில் நிரம்பி உன்னோடு சேர்ந்து ஜெபிப்பதற்கு நல்ல சகோதரிகளை தந்தார், நல்ல சகோதரர்களை தந்தார், நல்ல அருமையான சபையை தந்தார். ஆனா அதை விட்டுட்டு நீ உன் இஷ்டம் போல அலைவாயானா நகோமியை போல நீ பரிதபிக்கப்பட்டவளாய் மாறி போவாய். இன்றைக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், சபையில இருக்கலாம், ஊழியத்தில் இருக்கலாம், தேசத்தில் இருக்கலாம். ஆனா அது நிரந்தரம் அல்ல. ஒரு நாள் வரும், அன்றைக்கு ஆண்டவர் தமது ஜனங்களை சந்திக்கும்படி வருவார். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான் அப்படின்ட்டு. உங்களை என்னையும் ரட்சித்தவர், ஞானஸ்நானத்தின் மூலமாய் நம்மோடு உடன்படிக்கை செய்தவர், நம்மை அபிஷேகம் பண்ணினவர், நம்மை அவருடைய திராட்சை தோட்டமாகிய சபையிலே கொண்டு நாட்டினவர் இருக்கிறார். பார்த்தீங்களா? இந்த உலகம் உன்னை கண்டுகிடாம இருக்கலாம், இந்த நண்பர்கள் உன்னை கண்டுகிடாம இருக்கலாம், ஒருவேளை ஊழியர்கள் உன்னை கண்டுகொள்ளாம இருக்கலாம். ஆனால் உன்னை சபையிலே நாட்டினவர், இந்த திராட்சை தோட்டத்தின் எஜமானவர், அவர் உன்னை தேடி வரும்போது, அவர் உன்னை சந்திக்கும் காலம் வரும்போது தேவன் தம்முடையவர்களை சந்தித்தார், அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று சொல்லி தூர தேசம் வரைக்கும் கேட்கப்படும். அப்படிப்பட்ட காரியம்
காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். தேவனுடைய பிள்ளையே, உலகம் எங்க பஞ்சம் வந்த போது யோசேப்பிடத்திலே எகிப்திலே தானியம் உண்டாயிருந்தது. அதுபோல இந்த சபையிலே, இந்த ஊழியத்திலே உனக்கு வேண்டிய தானியத்தை, உனக்கு வேண்டிய ஆகாரத்தை, உனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். எனவே சொல்லுகிறார், நீ அங்கங்க அலையாத, இந்த தேசத்துல வாசம் பண்ணு, இந்த தேசத்துல வாசம் பண்ணு. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்துல, எந்த வருஷத்துல? எந்த வருஷத்துல? அந்த வருஷத்துல. எந்த வருஷத்துல? அந்த வருஷத்துல. அந்த வருஷம் எந்த வருஷம் தெரியுமா? எந்த வருஷத்துல பஞ்சம் வந்ததோ அதே வருஷத்துல. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த வருஷத்துல கொரோனா வந்திருக்குதோ இதே வருஷத்துல, இதே 2020 கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த வருஷத்துல நீ பஞ்சத்தை சந்தித்திருக்கிறாய். இந்த வருஷத்துல நீ அநேக இழப்புகளை சந்தித்திருக்கிறாய். இந்த வருஷத்துல நீ அநேக வேதனைகளை சந்தித்திருக்கிறாய். இந்த வருஷத்துல நீ அநேக போராட்டங்களை சந்தித்திருக்கிறாய். இந்த வருஷத்துல நீ அநேக குடும்பங்களை இழந்திருக்கிறாய், அநேக நன்மைகளை இழந்திருக்கிறாய். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த நாட்களில், இந்த தேசத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ இழந்து போனதை 100 மடங்காக, 100 மடங்காக நான் உனக்கு திரும்ப தருவேன். தேவனுடைய வார்த்தையின் வல்லமை இறங்குகிறது. அந்த தேசத்துல ஈசாக்கு விதை விதைத்தான். அந்த தேசத்துல, அந்த வார்த்தைகளை, அந்த அப்படிங்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் 26:12 ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், ஆசீர்வதித்ததினால் என்ன இருக்கு? இடத்துல 100 மடங்கு பலனை பெற்றான். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில், எந்த வருஷத்துல? அதே வருஷத்துல. அதே வருஷத்துல. அடுத்த வருஷம் இல்ல, இந்த வருஷம் இப்படிதான் இருக்கும், என்ன செய்ய அப்படி சோர்ந்து போகாத. இந்த வருஷத்துல நீ விதைக்கிறத நிறுத்தாது, நீ ஜெபிக்கிறத நிறுத்தாது, நீ ஆராதிக்கிறத நிறுத்தாது, நீ ஊழியம் செய்கிறத நிறுத்தாது, நீ தேவனுடைய பாதத்தை பற்றி பிடிச்சுக்கிட்டு இருக்கத விடாத. ஈசாக்கு அந்த தேசத்துல தான் விதைச்சான். இன்னொரு தேசம் போகல. ரூத் வேற வயல் தேடி போகல, அதே வயல்ல தான் நின்றான். அதே வயல். உனக்கென்று ஒரு வயல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. ஹல்லேலூயா. அந்த தேசத்துல, அந்த வருஷத்துல ஆமென், கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தா. தேவனுடைய பிள்ளையே, இதே ஊழியத்துல, இதே சபையில, இதே ஊழியத்துல கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த போகின்றார். ஆமென். நீ இழந்து போன நன்மைகள், நீ இழந்து போன ஆசீர்வாதங்கள், இந்த பஞ்ச காலத்துல நீ அநேக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை இழந்திருக்கலாம். ஆமென். ஆனா நீ எந்த இடத்துல வைக்கப்பட்டாயோ, எந்த இடத்துல தூக்கி எறியப்பட்டாயோ, எந்த இடத்துல உன்னை அவமானப்படுத்தினார்களோ, எந்த இடத்துல உன்னை நிந்தித்தார்களோ, எந்த இடத்துல உன்னை பார்த்து முறை, உன்னை பார்த்து காரி துப்பி உன்னை அவமானப்படுத்தினார்களோ, உன்னை வேதனைப்படுத்தினார்களோ, நீ தலை குனிந்து நின்றாயோ, அதே இடத்துல கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்தும் நாட்கள் வந்துவிட்டது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றாரு, அந்த தேசத்துல, அந்த வருஷத்துல 100 மடங்கு ஆசீர்வதித்தார். ஆமென். ஹல்லேலூயா. சோத்ரம். அதன் விளைவு அவன் ஐஸ்வர்யவான் ஆனான். வர வர விருத்தி அடைந்தான். மகா பெரியவனானான். ஐஸ்வர்யவான், வர வர விருத்தி, மகா பெரியவன். அதன் பின்பு ஏசேக்கு சித்தினா ஒளிந்தது, ரகபோத் பெருக்கம் உண்டானது. இதுவரைக்கும் உனக்கு இருக்கிற அந்த ஏசேக்கு சித்தினாவை கர்த்தர் மாற்றுகிறார், ரகபோத்தை உண்டாக்குகிறார், உனக்கு ஒரு பெருக்கத்தை உண்டாக்குகிறார்.
அது மட்டுமல்ல, அது வரைக்கும் சண்டை போட்டு அபிமெலேக்கு வந்து நிற்கிறான். அவன் சொல்றான் 28ஆம் வசனத்துல, ஐயா இது வரைக்கும் சண்டை போட்டு என்ன துரத்துனீங்களேன்னு சொல்லி ஈசாக்கு சொல்றான். ஆனா அவங்க சொல்றாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். இதுவரைக்கும் உன்ட சண்டை போட்ட உண்மைதான், இதுவரைக்கும் உனக்கு எதிர்த்து நின்ற உண்மைதான். ஆனால் இப்பொழுது நாங்கள் ஒரு உண்மையை கண்டுகொண்டோம், நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆம், அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, பயப்படாதே நான் உன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இப்ப உன்னை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே. முதல்ல சொன்னார், நான் உன்னை ரட்சிப்பேன் அப்படின்னாரு. ரட்சிக்கும்படிக்கு இதுவரைக்கும் எச்சரிப்பு கொடுத்தார், கீழ்ப்படியல. ஆனால் மனம் திரும்பின போது ரட்சிப்பை கொடுக்கிறார். 70 வருஷம் நிறைவேறிச்சு பாபிலோன்ல, திரும்ப கொண்டு வந்தார், திரும்ப ரட்சித்தார். இரண்டாவது, பயப்படாதே உன் கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. கூட இருக்கிறதுனால இந்த பஞ்ச காலத்திலையும் உன் ஆசீர்வதிப்பார். கலங்காத. ஜெபிப்போமா, நம்ம எல்லாம் ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உம் திருமுகம் நோக்கி பார்க்கிறோம். இப்போது எங்கள் மத்தியிலே உம்முடைய மகிமை இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா. இந்த தேசத்துல வந்த பயங்கரமான சூழ்நிலைக்கு காரணம் எங்கள் பாவங்கள், 2 தீமைகள். ஆண்டவரே, ஜீவ தண்ணீர் ஊற்றாகி உம்மை விட்டதினாலையும், தண்ணி நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை உண்டாக்குறதுனாலையும் இப்படிப்பட்ட வேதனைகள் வந்தது அப்பா. ஆனா அதன் மத்தியிலையும் என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே என்று சொன்னீர். எங்கள் பாவங்களை உணர்த்தினீர், எங்கள் அக்கிரமங்களை உணர்த்தினீர். எங்களை மன்னியும், எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை ரட்சியும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, எங்க கூட இருக்கிறீங்கப்பா. இந்த சூழ்நிலையில நாங்கள் உம்மை விட்டு விலகாதபடிக்கு, தூரமாகாதபடிக்கு எங்களை எச்சரிக்கிறீர். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீரே. ஈசாக்கை அந்த தேசத்துல அந்த வருஷத்துல ஆசீர்வதிச்சீங்க. அவன் ஐஸ்வர்யவானானான், வர வர விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான். கர்த்தர் நீர் நிச்சயமாக ஈசாக்கோடு இருக்கிறீர் என்பதை அந்த தேசத்தின் ஜனங்கள், அதுவரைக்கும் சண்டை போட்டவங்க எல்லாம் கண்டு கொண்டாங்க. ஆமென். ஏசேக்கு சித்தினா நீக்கி ரெகபோ தந்தீரே, அதே போல என் வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படி ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே தருகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும், வழிநடத்துதலும், பாதுகாவலும் இன்றும் என்று நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Praise the Lord.